டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 331. காலை நேரம். ருத்ரன் வீட்டுக்கு வெளியே. சாரா கையில் ஒரு சிறிய பையுடன் வெளியே வந்தாள். ஆருஷை கவனித்துக் கொள்ள அனன்யாவின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அவளுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் சாரா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் அதே நேரம் ஜெகன்தான் தன்னை அங்கே அழைத்துச் செல்லப் போகிறான் என்பதை அறிந்ததும் அவள் அதிர்ச்சியடைந்தாள். ஜெகனை நினைத்து மிகவும் பதட்டமாக இருந்தாள். அவனை எதிர்கொள்ளக்கூட பயந்தவள் இப்போது அவனுடன் செல்ல வேண்டியிருந்தது. அதை நினைக்கும் போதே அவளுக்கு பயமாக இருந்தது. அவள் அவனை எதிர்கொள்ளும்போது என்ன நடக்கும் என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். சாரா வேகமாக வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பதட்டத்தோடு, கடவுளே, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இன்னைக்கு ஜெகன் கிட்ட திட்டு வாங்காம பத்திரமா போய் சேரணும். நீங்க தான் என் கூடவே இருந்து எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். இந்த ஜெகன் ஏன் இன்னும் வரல? எப்பவும் சரியான நேரத்துக்கு மெஷின் மாதிரி நடந்துக்கிற மனுஷன் இன்னைக்கு ஏன் இவ்ளோ லேட் பண்றாரு? எங்கதான் போனாரு என்று புலம்பினாள். சாரா புலம்பிக் கொண்டே தனது கைக்கடிகாரத்தை பார்த்து ஜெகன் மீதிருந்த பயத்தினால் வரவேண்டிய நேரத்தை விட வெகு முன்னதாகவே வந்திருப்பதை உணர்ந்தாள். நேரத்தை பார்த்த சாரா முகத்தை சுளித்துக் கொண்டே, ச்சே, இன்னும் டைம் ஆகலையோ? நான் தான் முன்னாடியே வந்துட்டேன் போல. என்ன சாரா, நீ ஏன் இப்படி ஆயிட்ட? ஜெகனை பார்த்து நீ ரொம்ப தான் பயந்து போயிருக்க போல. அதான் இவ்ளோ முன்னாடியே வந்திருக்க. இப்ப என்ன பண்ண போற? இங்கேயே வெயிட் பண்ண போறியா? இல்ல மறுபடியும் ரூமுக்கு போக போறியா? இல்ல, முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, இங்கேயே வெயிட் பண்ணலாம். இந்த ஜெகன் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. பேசாம இங்கேயே வெயிட் பண்ணிடுறது நல்லது என்று நினைத்துக்கொண்டு சாரா மீண்டும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு படிக்கட்டுகளுக்கு அருகில் ஒரு மூலையில் சென்று அமர்ந்து அவனுக்காக காத்திருக்கத் தொடங்கினாள். காத்திருக்கும் போதே தன்னை அறியாமல் உறங்கிவிட்டாள். ஜெகன் சிறிது நேரத்தில் தயாராகி வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே சாராவை காணவில்லை. அதை உணர்ந்தவுடன் அவன் எரிச்சலடைந்தான். சுற்றுமுற்றும் பார்க்கும்போதுதான் சாரா அவன் கண்களில் தென்பட்டாள். அவனுக்காக காத்திருந்து ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த சாராவை பார்த்தான். ஜெகன் அவளையே சிறிது நேரம் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அவளை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கணம் தன்னையே மறந்து விடுகிற அளவுக்கு அவள் முகத்தில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவன் விரைவாக தன்னைத்தானே சுதாரித்துக் கொண்டு சாராவை எழுப்ப நினைத்தான். பிறகு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அருகில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் குழாயை எடுத்து சாராவை சுற்றி வைக்கப்பட்டிருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினான். தண்ணீர் எல்லாம் சாரா மீது தெறிக்கும் வகையில் ஊற்றினான். இதனால் சாரா தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்தாள். அந்த குறுகிய நேரத்தில் அவள் ஆழமாக உறங்கியிருந்ததால் கண் விழித்த பிறகு சிறிது நேரத்திற்கு அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கண்களை துடைத்துக்கொண்டே அவசர அவசரமாக எழுந்து நின்று, அச்சுச்சோ, மழை என்றாள். இதைச் சொல்லிவிட்டு அவள் வானத்தை நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் அவளை சுற்றி எங்குமே மழை பொழியவில்லை. அவள் ஆச்சரியத்துடன், என்ன அது, மழை பெய்யவே இல்லையே, அப்புறம் எப்படி தண்ணி என்று யோசித்துக் கொண்டே குழப்பத்தோடு பார்க்க அவளுடைய கண்கள் நேரடியாக ஜெகன் மீது விழுந்தது. அவள் திடீரென ஒரு அடி பின்வாங்க முயற்சித்தாள். ஆனால் அவளுடைய அடிகள் பீதியில் தள்ளாடியது. சாரா தரையில் விழவிருந்த போது திடீரென்று கீழே விழாமல் நின்றுவிட்டாள். ஆனால் அவளால் அதற்காக நிம்மதி பெருமூச்சு கூட விட முடியவில்லை. ஏனென்றால் ஜெகன்தான் அவள் கழுத்திலிருந்த துப்பட்டாவை பின்னாலிருந்து பிடித்து கீழே விழவிடாமல் அவளை காப்பாற்றியிருந்தான். இதுபோன்ற சூழ்நிலைகளில் சாதாரண மக்கள் தங்கள் கதாநாயகிகளை அரவணைத்து இடுப்பை பிடித்து தூக்கிவிடுவார்கள். அங்கே சில ரொமான்டிக் காட்சிகள் நடக்கும். ஆனால் இதையெல்லாம் அறியாத ஜெகன் சாராவை அவனது செல்லப்பிள்ளை போல பிடித்து கொண்டான். இதை பார்த்த சாராவுக்கு மிகவும் எரிச்சல் வந்துவிட்டது. அவள் விரைவாக ஜெகனின் கைகளிலிருந்து அவளது துப்பட்டாவை பறித்துக் கொண்டாள். தான் என்ன செய்தோம், சாரா ஏன் தன்னிடம் கோபமாக நடந்து கொள்கிறாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜெகன் அவளை பார்த்து, தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டியா, கிளம்பலாமா என்றான். அவள் தலையை அசைத்துக் கொண்டே தனது சிறிய பையை அவனிடம் கொடுத்தாள். அதை பார்த்து ஜெகன் தனது புருவங்களை சுருக்கி, என்ன இது என்று கேட்க, என்னோட பேகு, இதுலதான் எனக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன் என்றாள். அவன் ஆச்சரியத்தோடு, என்னது, இதான் உன்னோட பேகா? இதத்தான் நீ எடுத்துட்டு வர போறியா என்றான். ஜெகனின் கேள்விக்கு சாரா உறுதியுடன் தலையை அசைத்தாள். ஆமா, ஏன் ஏன் இப்ப ஆச்சரியமா கேக்குறீங்க என்றாள். இல்ல, எனக்கு புரியல. உன்னோட எல்லா பொருளையும் இதுக்குள்ள வைக்க முடியுமா? மேடத்தோட கல்யாணம் முடியற வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும். அது உனக்கும் தெரியும் தானே? அதுக்கு 10-15 நாள் கூட ஆகலாம். அது வரைக்கும் நீ அவங்க கூட தான் இருக்கணும். அத்தனை நாளைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா என்று மீண்டும் ஆச்சரியத்தோடு கேட்டான். இதை கேட்ட சாரா தன் பையை எடுத்து பார்த்தாள். பின்னர் அவள் பெருமூச்சு விட்டு ஜெகனிடம், எடுத்துக்கிட்டேன். கல்யாணம் முடியற வரைக்கும் நான் அங்கதான் இருக்கணும்னு எனக்கும் தெரியுமே என்றாள்.
சாரா நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவள் ஆரம்பத்தில் கவலையற்ற மற்றும் மகிழ்ச்சியான பெண்ணாகத்தான் இருந்தாள். ஆனால் நேரமும் சூழ்நிலையும் அவளை மிகவும் மாற்றிவிட்டது. அவளுடைய தந்தை திடீரென்று வேலை இழந்து விட்டார். அதன் பிறகு அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். அவரது நோயின் போது சாராவின் குடும்பம் மருத்துவச் செலவுக்காக அனைத்தையும் விற்க வேண்டியிருந்தது. சிறிது காலத்திற்குப் பிறகு அவளது தந்தையும் இறந்துவிட்டார். அதன் பிறகு அவளது குடும்பம் பெரும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. வீட்டில் அம்மாவைத் தவிர ஒரு தங்கையும் ஒரு தம்பியும் இருந்தார்கள். அதனால் குடும்பத்தை நடத்துவது மிகவும் கடினமாகிவிட்டது. வீட்டின் சுமை முழுவதும் சாராவின் தோள்களில் வந்து விழுந்தது. குடும்பத்துக்காக அவள் கடினமாக உழைக்க ஆரம்பித்தாள். அவள் எல்லோரையும் கவனித்துக் கொண்டாள். சில காலங்களுக்குப் பிறகு அவளுடைய அம்மாவும் நோயால் படுத்த படுக்கையானார். அதன் பிறகு சாரா தன் வாழ்க்கையில் இருளை மட்டுமே பார்க்க ஆரம்பித்தாள். மொத்த குடும்ப சுமையையும் அவள் ஒருத்தியே சுமக்க வேண்டியிருந்தது. இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அவளது உறவினர் ஒருவர் அவளை யாரோ ஒருவருக்கு விற்றுவிட்டார். ஆனால் சாராவுக்கு இது பற்றிய ஒரு சிறிய துப்பு கூட கிடைக்கவில்லை. அவளுக்கு இது தெரிய வரும்போது எல்லாமே தாமதமாகிவிட்டது. ஆனால் சாராவின் கடைசி தைரியம் அவளை அங்கிருந்து தப்பித்து ஓடச் செய்தது. அப்போதுதான் அவள் அனன்யாவின் காருக்கு முன்னால் வந்து விழுந்தாள். அனன்யா சாராவின் நிலையை உணர்ந்து அவளை தன்னோடு அழைத்துச் செல்ல நினைத்தாள். ஆருஷை கவனித்துக் கொள்ளச் சொன்னாள். பதிலுக்கு அனன்யா அவளுக்கு தேவையான பணத்தை கொடுத்து உதவினாள். சாராவின் பார்வையில் அனன்யா தனக்கு வரம் தந்த ஒரு தேவதையைப் போலத்தான் காட்சியளித்தாள். காலப்போக்கில் சாரா அனன்யாவின் குடும்பத்தோடு மிகவும் இணக்கமாகிவிட்டாள். அனன்யா கொடுத்த சம்பளம் ஏராளம் என்றாலும் அது தன் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற போதுமானதாக இல்லை. அதனால் அவள் தனக்காக அதிகம் செலவு செய்து கொள்வதில்லை. அவளிடம் அதிக ஆடைகள் இல்லாததற்கு இதுவே காரணம். அவளிடமிருந்த உடைகள் அனைத்தும் சில சமயங்களில் அனன்யா அல்லது அனன்யாவின் குடும்பத்தினரால் கொடுக்கப்பட்டது. ஜெகனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாகவே தெரியும். அதனால் அவளிடம் குறைந்த அளவு உடைகள் இருந்ததற்கான காரணத்தை அவன் சுலபமாக புரிந்து கொண்டான். இந்த விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டே சாராவை கருணையோடு பார்த்தான். பிறகு அவளிடமிருந்து கவனத்தை திசை திருப்பி கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். அவர்கள் கிளம்பும் நேரம் வந்துவிட்டது. ஜெகன் உடனே முன்னோக்கி நகர்ந்தான். சிறிது தூரம் நகர்ந்த ஜெகன் எதையோ யோசித்துவிட்டு அவளிடம் திரும்பி வந்து, "உன் செல்போன் எங்க? அதை கொஞ்சம் கொடு" என்றான். ஜெகன் சொல்வதை கேட்டு சாரா திகைத்துப் போனாள். ஆனால் அவளது சந்தேகப் பார்வை ஜெகனின் கண்களை சந்திக்கும் போது அவளால் எதுவும் சொல்ல முடியாமல் தயக்கத்துடன் தன் போனை எடுத்து ஜெகனிடம் கொடுத்தாள். ஜெகன் அந்த மொபைலை பார்த்துவிட்டு அதை தரையில் வீசி எறிந்தான். இதை பார்த்த சாரா அதிர்ச்சியடைந்து ஜெகனை பார்த்து கத்தினாள். "என்ன பண்ற? ஐயோ, என் போனை உடைச்சிட்டியா? ஆ, அதுதான் என்கிட்ட இருந்த ஒரே போன். அதையும் உடைச்சிட்டியே. இப்ப நான் என்ன செய்வேன்?" என்றாள். சாரா குனிந்து தரையில் உடைந்து கிடந்த போனை எடுக்க முயற்சித்தாள். அப்போது ஜெகன் அவளிடம், "இப்போ இதுக்கெல்லாம் நேரமில்ல. நாம சீக்கிரம் போயாகணும், வா" என்று கடுமையான குரலில் கூறினான். இதைச் சொல்லிவிட்டு ஜெகன் மிக வேகமாக முன்னேறிச் சென்றான். அதனால் சாராவால் தன்னுடைய உடைந்த போனின் உடைந்த பாகங்களைக் கூட எடுக்க முடியவில்லை. அவள் போனை ஏக்கத்தோடு பார்த்துவிட்டு மறுகணம் ஜெகனை கோபமாக பார்த்துக்கொண்டே வேகமாக எழுந்து சென்று காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். கார் புறப்பட்டுச் சென்றது. அவள் தன்னுடைய போனை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து விமான நிலையத்திற்கு முன் கார் நின்றது. எதையோ யோசித்துக் கொண்டே சாரா காரிலிருந்து வெளியேறினாள். ஜெகன் சாராவை உள்ளே அழைத்துச் சென்றான். சாரா தனது செல்போனை நினைத்து வருத்தத்தில் இருந்தாள். ஆனால் விமான நிலையத்தை பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்தது. அவள் முன்னால் தெரிந்த காட்சிகளை பார்த்து கொண்டே ஜெகனின் கையை பிடித்து ஆச்சரியத்துடன், "எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நாம இப்ப ஃப்ளைட்ல போக போறோமா?" என்றாள். இந்த நேரத்தில் ஜெகனின் பார்வை அவள் மீதுதான் இருந்தது. சாராவின் கேள்விக்கு ஒரு புருவத்தை மட்டும் உயர்த்தி முரட்டுத்தனமாக, "பின்னென்ன, இத பார்த்தா உனக்கு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியா தெரியுது?" என்றான். அவனுடைய கேள்வியை கேட்ட சாரா உதடுகளை குவித்துக்கொண்டு இல்ல என்பது போல தலையசைத்தாள். அவளது உதடுகளை இப்படி பார்த்த ஜெகன் அவளை நோக்கி ஈர்க்கப்பட்டான். பின்னர் சுதாரித்துக் கொண்டு வேகமாக தன் கண்களை முன்னோக்கி திருப்பியபடி, "அப்படின்னா இப்ப நாம ஃப்ளைட்ல தான் போறோம்னு அர்த்தம் புரியுதா?" என்றான். இதை கேட்ட சாரா மிகவும் மகிழ்ச்சியடைந்து ஒரு சிறு குழந்தையைப் போல ஜெகனின் கையை பிடித்துக்கொண்டு குதித்து, "ஹை ஜாலி! இது நாள் வரைக்கும் நான் ஃப்ளைட்ட கண்ணால மட்டும்தான் பார்த்திருக்கேன். இப்பத்தான் முதல் தடவையா நான் அதுக்குள்ள உட்கார்ந்து பயணம் பண்ண போறேன். இது வரைக்கும் விமானத்தை வேடிக்கை பார்த்தனா, இனிமே விமானத்துக்குள்ள உட்கார்ந்து வெளியில வேடிக்கை பார்க்க போறேன். ஜாலி ஜாலி" என்று உற்சாகத்தோடு கூச்சலிட்டாள். சாராவின் உற்சாகத்தை பார்த்த ஜெகன் மனதிற்குள் அவளை ரசிக்க ஆரம்பித்து விட்டான். மறுபக்கம் மருத்துவமனைக்கு வெளியே தியாவிடமிருந்து அழைப்பு வரும்போது ஸ்ருதி அஜயின் கழுத்தில் டையை சரி செய்து கொண்டிருந்தாள். போன் வருவதை உணர்ந்தவுடன் அவள் வேகமாக அஜயிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு வேகமாக உள்ளே சென்றாள்.
அஜய் தனது காரை ஸ்டார்ட் செய்தபோது அவனது பேக் சீட்டில் வைக்கப்பட்டிருந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அடங்கிய ஃபைல் மீது அவனது பார்வை விழுந்தது. அஜய் அதை சரிபார்த்தபோது இது இளவரசியின் பழைய மெடிக்கல் ஃபைல் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஸ்ருதி அவசரமாகச் சென்றதால் மெடிக்கல் ஃபைலை மறந்து காரிலேயே வைத்துவிட்டு சென்று விட்டாள். இதை பார்த்த அஜய் ஃபைலை உள்ளே கொடுக்க நினைத்து வேகமாக காரை நிறுத்திவிட்டு ஃபைலை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். அப்போது வார்டுக்கு வெளியே தியா வார்டுக்கு வெளியே நின்று கொண்டிருப்பதை ஸ்ருதி பார்த்தாள். அவளை பார்த்த ஸ்ருதி, தியா, டாக்டர் வந்துட்டாரா என்றாள். தியா தன் கையில் ஒரு காகிதத்தை சரிபார்த்து கொண்டிருந்தாள். வா ஸ்ருதி, வந்துட்டியா? டாக்டர்ஸ் எப்பவோ வந்துட்டாங்க. அவங்க இளவரசிய செக் பண்ணி பார்த்துட்டாங்க. நம்மள அவரோட கேபினுக்கு வர சொல்லியிருக்காங்க என்றாள். இதை கேட்ட ஸ்ருதி பதட்டத்தில் தன் கைகளை மெதுவாக கசக்கிக் கொண்டே, அப்போ வா, உடனே போய் டாக்டரை பார்க்கலாம் என்றாள். ஸ்ருதியின் பதட்டத்தை தியா நன்றாக புரிந்து கொண்டாள். அவள் தோளில் கை வைத்து, ரிலாக்ஸ் ஸ்ருதி, இந்த முறை எல்லாம் சரியாயிடும். ரிப்போர்ட் கூட நல்லா வந்திருக்குன்னு ஒரு நர்ஸ் சொன்னாங்க என்றாள். இதை கேட்ட ஸ்ருதி அவள் கையை பிடித்துக்கொண்டு, இனிமே அவளுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்றாள். தியா அவளுக்கு ஆறுதல் கூறி, டாக்டர் என்கிட்ட இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு சில மெடிசின்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் போய் மெடிசின்ஸ் வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னாவே டாக்டரை போய் பார்க்கலாம் என்றாள். தியாவின் வார்த்தைகளுக்கு ஸ்ருதி சரி என்று தலையசைக்க, பிறகு தியா சிரித்துக்கொண்டே, சரி, இப்ப உள்ள போய் ஃபர்ஸ்ட் உன் செல்லத்தை பாரு. அவ காலையில இருந்து மூட் அவுட்டா இருக்கா. அதான் ஏன்னு எனக்கு தெரியல. நீ கேட்டு பாரு. மேபி உன்கிட்ட ஏதாவது சொல்றாளான்னு பாரு என்றாள். இதை கேட்ட ஸ்ருதியின் நெற்றியில் கவலையின் ரேகைகள் தோன்ற அவள் வேகமாக வார்டுக்குள் நுழைந்தாள். அவள் உள்ளே நுழையும் போது இளவரசி படுக்கையில் படுத்திருந்தாள். அவளது டெடியை கட்டிப்பிடித்துக் கொண்டு படுத்திருக்க அவளுடைய பராமரிப்பாளர் ஜூஸ் குடிக்கச் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் இளவரசி மீண்டும் மீண்டும் அதை வேண்டாம் என்று மறுத்துக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த ஸ்ருதி உள்ளே வந்து, என்ன ஆச்சு? ஏன் என்னோட இளவரசி கோவமா இருக்காங்க? என்னோட இளவரசிய கோவப்படுத்தினது யாரு? இங்க யாருக்கு அவ்ளோ தைரியம் இருக்கு என்றாள். ஸ்ருதியின் குரலை கேட்ட பிறகும் இளவரசி அவளை பார்க்கவில்லை. இதை பார்த்த ஸ்ருதி மிகவும் ஆச்சரியப்பட்டாள். ஏனென்றால் இளவரசி எப்போதும் அவள் குரலை கேட்டதும் கைகளை விரித்துச் சிரிப்பாள். ஆனால் இன்று அப்படி எதுவும் நடக்கவில்லை. இதை பார்த்த ஸ்ருதி கட்டிலில் அவள் அருகில் அமர்ந்து அவள் நெற்றியை அன்புடன் தடவிக் கொடுத்து, என்னோட இளவரசிக்கு என்ன ஆச்சு? ஏன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்றாள். ஸ்ருதி இளவரசியை அன்புடன் தன் பக்கம் திருப்பினாள். அப்போது அவள் முகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். எபிசோட் 332. அன்று மாலை ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஸ்ருதி சில பொருட்களை எடுக்க வெளியே சென்றாள். அப்போது அவளுக்கு பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஸ்ருதி! திடீரென்று தன்னுடைய பெயரைச் சொல்லி யாரோ அழைக்கும் குரல் கேட்டவுடன் ஸ்ருதி ஆச்சரியத்துடன் குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தாள். எதிரே நின்று கொண்டிருந்தவனை பார்த்து ஆச்சரியத்துடனும் சந்தோஷத்துடனும், ஓ மை காட், நீயா? வாட் எ சர்ப்ரைஸ்! நீ எப்படி இங்க? எவ்ளோ நாளாச்சு உன்னை பார்த்து என்றாள். அந்த நபர் வேறு யாரும் அல்ல, ஸ்ருதியின் பழைய தோழன் ராமி. அவன் மிகவும் அழகாக இருந்தான். ஆனால் அவனுடைய ஆட்டிடியூட் ஒரு பெண் போல இருந்தது. அவன் ஸ்ருதியிடம் மிகவும் மென்மையாக நடந்து கொண்டான். ராமி தனது கைகளை விரித்து, நீ என்ன மாதிரி பையனுக்கு ஹக் கொடுப்பியா என்றான். ராமியின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ருதி லேசாக சிரித்துக்கொண்டே அவனை அன்போடு கட்டிப்பிடித்தாள். என்ன கேள்வி இது? நீ எனக்கு எப்பவுமே ஃப்ரெண்டு தான். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல ராமி. இன்னும் அப்படியேதான் இருக்க. அது சரி, இவ்ளோ நாளா நீ எங்க இருந்த? எனக்கு உன்னை பத்தின எந்த செய்தியும் தெரியலையே. அப்படி நீ எங்கதான் போயிட்ட என்றாள். ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்ட ராமி, என் விதி அப்படி. அந்த விதிக்கு பின்னாடி ஓடிட்டே இருந்ததுல காலம் போனதே தெரியல. வாழ்க்கையோட போராடவே நேரம் சரியா இருந்துச்சு. இந்த சமூகத்தால எப்படி என்ன மாதிரி ஆட்களை ஏத்துக்க முடியும்? அவங்களுக்கு தான் என்ன மாதிரி ஆட்களை பிடிக்கவே இல்லையே. அதே நேரம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால என்ன மாத்திக்கவும் முடியல. இந்த லைஃப் ஸ்டைலுக்கு பழகவே இவ்ளோ நாள் ஆயிடுச்சு என்றான். ராமி சொல்வதை கேட்டுவிட்டு ஸ்ருதி சற்று வருத்தத்துடன் அவனை பார்த்தாள். பிறகு அவன் தோளில் கை போட்டு அவனை ஊக்கப்படுத்தினாள். எனக்கு புரியுது ராமி. இந்த சொசைட்டி சில நேரம் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்களை செய்யச் சொல்லி நம்மள தூண்டி விடுது. உன்னோட நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது என்றாள். இதை சொல்லும்போது ஸ்ருதி இந்த சமூகத்தால் தான் அஜயை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானதை சோகத்துடன் நினைத்து கொண்டிருந்தாள். இன்று அவளுடைய வாழ்க்கை வேறு விதமாக மாறியிருந்தது. ஸ்ருதிக்கு அற்புதமான வாழ்க்கை கிடைத்திருந்தது. எல்லோருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அமையும் என்று சொல்ல முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. ஸ்ருதி ஆழமாக யோசிப்பதை பார்த்த ராமி ஸ்ருதியின் கைகளை தன் கைகளில் பிடித்துக்கொண்டு, என்னாச்சு? ஏதோ ஆழமான யோசனைக்குள்ள போயிட்ட மாதிரி தெரியுது என்று சொல்ல ஸ்ருதியிடம் எந்த வெளிப்பாடும் இல்லை. அதை உணர்ந்த ராமி, நீ வருத்தப்படாத ஸ்ருதி. நீ வருத்தப்படுறத பார்க்கும்போது
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் உன்னை சுத்திட்டு இருக்கிற கெட்ட சக்திகள் தான். அதையெல்லாம் விரட்டி அடிச்சிட்டா அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லிக்கொண்டே ராமி ஸ்ருதியைச் சுற்றி யாரையோ விரட்டி அடிப்பது போல கைகளால் சைகை செய்தான். பிறகு ஸ்ருதியின் தோளில் அடித்து ஓடிப்போ, சு, ஓடிப்போ என்றான். ராமியின் குறும்புகளை பார்த்து ஸ்ருதியின் உதடுகளில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. அவள் ராமியின் கன்னங்களை கிள்ளிவிட்டு, இதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். யூ ஆர் சோ ஸ்வீட். ஐ லவ் யூ ராமி என்றாள். அப்போது ஸ்ருதிக்கு பின்னாலிருந்து சற்றே இறுக்கமான குரல் கேட்டது. ஸ்ருதி இந்த குரலை கேட்டவுடன் அவள் தலையை திருப்பி சத்தம் வந்த திசையை பார்த்தாள். அங்கே அஜய் தனக்கு எதிரில் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து விட்டாள். அவனை கண்டவுடன் அவளையும் அறியாமல் அவளுடைய கைகள் ராமியின் கன்னங்களை அழுத்தியது. இதை உணர்ந்த ராமி முனகலாக, பேப்ஸ், அது ஏன் கண்ணோ, கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணு, வலிக்குதுல்ல என்றான். இதை பார்த்த ஸ்ருதி வேகமாக ராமியின் கன்னத்தை விட்டுவிட்டு, சாரி 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 ராமி, நான் வேணும்னே பண்ணல, சாரி, ரொம்ப வலிக்குதா என்று தவிப்புடன் கேட்டாள். ஸ்ருதியின் வாயிலிருந்து அத்தனை முறை சாரி என்ற வார்த்தை வருவதை கேட்டு ராமி சற்று எரிச்சலடைந்து விட்டான். என்ன ஸ்ருதி, எதுக்கிப்போ சாரி எல்லாம் என்றான். அஜய் ஸ்ருதியிடம் சென்று, ஸ்ருதி, என்னாச்சு, எவ்ரிதிங் இஸ் ஓகே என்றான். அஜயின் குரலை கேட்டதும் ராமியும் அவனை திரும்பி பார்த்தான். அஜயின் கேள்விக்கு ஸ்ருதி ஒரு சிறு புன்னகையுடன், எல்லாம் ஓகேதான். அது சரி, இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு இந்த நேரத்துல மீட்டிங் இருக்குதானே? நீங்க மீட்டிங் போலையா என்றாள். ஸ்ருதியின் கேள்வியை கேட்ட அஜய் அவளை பார்த்து, மீட்டிங் ஓவர், அதனாலதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே இளவரசியையும் பார்க்கலான்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, டாக்டரை பார்த்து ஒரு தடவை பேசிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் என்றான். அஜயின் பேச்சை கேட்டதும் ஸ்ருதி மிகவும் நன்றாக உணர்ந்தாள். ராமி அஜயை பார்த்து எதையோ ஞாபகப்படுத்த முயற்சிப்பது போல் தலையை மெதுவாகச் சொரிந்தாள். அதற்குள் ஸ்ருதி ராமியை சுட்டிக்காட்டியபடி ராமியை பார்த்து கொண்டே அஜயிடம், அஜய், இது என்னோட ஃப்ரெண்ட் ராமி என்று ராமியை அஜய்க்கு அறிமுகம் செய்து வைத்தாள். ஸ்ருதி அவனை அறிமுகப்படுத்தும் போது அஜய் ராமியை பார்த்து மெல்லிய தொனியில் ஹலோ என்றான். ஆனால் ராமி பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் தலையைச் சொரிந்தபடி எதையோ யோசித்துக் கொண்டே இருந்தான். பிறகு ஸ்ருதி சற்று தயங்கி தாழ்ந்த குரலில் ராமியிடம், ராமி, இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் அஜய் என்று அஜயை ராமிக்கு அறிமுகம் செய்தாள். கணவன் என்ற வார்த்தையை கேட்ட ராமி மிகவும் ஆச்சரியமான முகபாவனையை வெளிப்படுத்தி, ஹஸ்பண்டா, இவரா? இவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்கேன்னு தான் சட்டுன்னு ஞாபகம் வரமாட்டேங்குது. எங்க எங்க என்று படபடப்போடு யோசித்தான். சில வினாடிகளில் ஏதோ ஞாபகம் வந்தவனைப் போல, ஆ, இவரு 7 ஸ்டார் ஹோட்டல் ஓனர் அஜய் தானே என்றான். ராமி சொன்னதும் அஜய் வினோதமான கண்களால் அவனை பார்த்து லேசாக ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினான். அப்போது ராமி உற்சாகமாகி, கரெக்ட், அதான பார்த்தேன் ஸ்ருதி, இவர் தானே நீ சொன்ன அந்த பர்சன், ரொம்ப அழகா இருக்காரு, பட் ஈகோ புடிச்சவரா இருக்காருன்னு சொல்லுவியே, அது இவர்தானே? இவரைத்தானே நீ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த என்றான். ராமி வாக்கியத்தை முடிப்பதற்குள் வேகமாக ராமியின் வாயில் கையை வைத்து ஸ்ருதி அவனை அமைதிப்படுத்தினாள். காலை லேசாக மிதித்துக் கொண்டே, வாய மூடு, ஏன் கண்டபடி உளர்ற, கொஞ்ச நேரம் சும்மா இரு என்றாள். ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்ட ராமி அவள் கையை தன் வாயிலிருந்து விலக்கிவிட்டு, ஹேய், எலியும் புனையுமா இருந்தீங்க, இப்ப நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? என்னால நம்பவே முடியல. எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று ஒருவித எதிர்பார்ப்போடு விசாரித்தான். அவன் சொல்வதை கேட்டு ஸ்ருதி அவனை சமாதானப்படுத்தி, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், தயவு செஞ்சு இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ் என்றாள். ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்ட ராமி, இவளுக்கு என்ன பைத்தியமா? என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறா? நான் அப்படி என்ன சொல்லக்கூடாதது சொல்லிட்டேன் என்று மனதுக்குள் யோசித்தான். ராமிக்கும் ஸ்ருதிக்கும் நடுவில் இருக்கும் நெருக்கத்தை பார்த்து அஜய்க்கு சற்று பொறாமையாக இருந்தது. இருவரும் சகஜமாக பேசிக்கொள்வதை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அஜய் தன் வாழ்நாளில் எப்போதுமே இது போன்ற பொறாமையை யாரிடமும் உணர்ந்ததே இல்லை. ஸ்ருதி வேறு ஒரு நபரிடம் உரிமையாக பேசுவது அவனுக்கு சற்று பொறாமையாக இருந்தது. இந்நிலையில் ஸ்ருதி, சாரி அஜய், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டத பத்தி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் தெரியாது, அதான் ஏதேதோ பேசுறான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் என்று அசட்டுத்தனமாக சிரித்தாள் ஸ்ருதி. ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்ட அஜய் கிண்டலான தொனியில், ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரியலையா? ஆனா உன் ஃப்ரெண்டுக்கு என்னை பத்தி கரெக்டா தெரிஞ்சிருக்கே, அதெப்படி என்றான். அஜயின் வார்த்தைகளை கேட்ட ராமி உற்சாகமடைந்து, 2 நாள் உங்களுக்காக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேனே, தெரியாம இருக்குமா என்றான். ராமியின் வார்த்தைகளை கேட்ட அஜய் ஆச்சரியத்துடன், ஹோம்ஒர்க்கா? என்ன ஹோம்ஒர்க் என்றான். ஸ்ருதி அஜயின் வார்த்தைகளை கேட்டவுடன் ராமி இன்னும் ஏதாவது உளறி விடுவானோ என்று பயந்தாள்.
மேலும் எதையாவது உளறிவிட்டால் இன்றே அஜய் தன்னை டிவோர்ஸ் செய்து விடுவானோ என்று நினைத்து பதறினாள். அவள் மிகவும் மோசமாக ராமியை முறைத்துப் பார்த்தாள். அதை புரிந்து கொண்ட ராமி அங்கிருந்து வேகமாக வெளியேற முயற்சித்தான். சாரி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நான் உடனே போயாகணும். நான் கிளம்புறேன் பேப்ஸ். உன்னை இன்னொரு நாள் மீட் பண்றேன் பேப்ஸ். பாய் அஜய் என்று சொல்லிவிட்டு புறப்படுவதற்கு முன் ஸ்ருதியை ஒருமுறை அணைத்துக் கொண்டான் ராமி. அஜய் அவனை வெறித்துப் பார்த்தான். ராமி கிளம்பியவுடன் அஜய் கிண்டலான தொனியில், உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க போலயே என்றான். அஜய் சொன்னதை கேட்ட ஸ்ருதி அதை பெரிதாக பொருட்படுத்தாமல், ஆமா, நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு தியாவும் ராமியும் தான் இந்த உலகத்துல நெருக்கமானவங்க. அவங்க என் குடும்பம் மாதிரி என்றாள். ஸ்ருதியின் பேச்சை கேட்ட அஜய் அவள் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப மனதுக்குள் யோசித்தான். அவங்க 2 பேரும் தான் உன்னோட ஃபேமிலியா? அப்ப நான் யாரு? நான் உன்னோட ஃபேமிலி இல்லையா? என்ன அந்த இடத்துல இதுவரைக்கும் வைக்கலையா என்று யோசித்து வருந்தினான். ஸ்ருதியின் வார்த்தைகள் அஜய்க்கு குழப்பமாக இருந்தது. பொறாமையும் குழப்பமும் அடைந்த அஜய் ஸ்ருதியிடம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பினான். இதை பார்த்த ஸ்ருதி அவனை குழப்பத்தோடு பார்த்து கொண்டே இருந்தாள். மறுபக்கம் விமானத்தில் அமர்ந்திருக்கும் போது சாரா ஒரு சிறு குழந்தையைப் போல உற்சாகமாக இருந்தாள். அவள் பலமுறை ஜெகனின் கைகளை பிடித்துக்கொண்டு சுற்றியுள்ள விஷயங்களைப் பற்றி மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டே இருந்தாள். அருகில் அமர்ந்திருந்த முதியவர் இதையெல்லாம் பார்த்துவிட்டு, தம்பி, உங்க ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ளைட்ல வராங்களா? நீங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் ட்ரிப் போறீங்களா என்றார். அந்த மனிதன் சொல்வதை கேட்டு இருவரும் ஆச்சரியத்தோடு, என்னது, மேரேஜா? ஹனிமூனா? நீங்க என்ன சொல்றீங்க தாத்தா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதன் பிறகு சாரா அவன் கையை பார்த்தாள். அப்போதுதான் ஜெகன் தனது கையை பிடித்திருப்பதை உணர்ந்தாள். இதை பார்த்த சாரா வேகமாக தன் கையை பின்னால் இழுத்து கொண்டாள். ஜெகன் அந்த நபரை பார்த்து, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, இவ என் ஒய்ஃப் எல்லாம் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றான். ஜெகனின் வார்த்தைகளை கேட்ட முதியவர் அவனை கவனமாக பார்த்து புன்னகையுடன், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இல்ல தம்பி, நான் சரியாத்தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு புரியாத விஷயத்த காலம் ஒரு நாள் கண்டிப்பா புரிய வைக்கும். கடவுள் உங்க கூட இருந்தா உங்க எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க அவர் உங்களுக்கு உதவுவாரு என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார். ஆனால் அவர் சொல்வதை கேட்ட பிறகு இருவருக்கும் குழப்பமாக இருந்தது. அவர் சொல்வதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக அவரது வார்த்தைகளில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை இருவரும் புரிந்து கொண்டார்கள். ஏதோ யோசித்த சாரா மெதுவாக ஜெகனிடம், அந்த தாத்தா என்று ஏதோ சொல்ல வருவதற்குள் ஜெகன் அவளை குறுக்கிட்டு, சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. இதுக்கு மேல நீ ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். ஃப்ளைட் லேண்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். இப்பவே உன்னை கீழே இறக்கி விட்டுடுவேன். ஜாக்கிரதை என்றான். ஜெகன் சொல்வதை கேட்டதும் சாராவின் மூச்சு நின்றுவிட்டது போல் இருந்தது. அவள் ஜன்னலுக்கு வெளியே ஒரு முறை பார்த்துவிட்டு தன் இருக்கையில் அமைதியாக அமர்ந்து கொண்டாள். அதற்கு மேலும் அவனிடம் எதையும் சொல்லும் தைரியம் அவளுக்கு வரவில்லை. அமைதியாக அமர்ந்திருந்த போது எப்போது உறங்கினாள் என்று கூட தெரியவில்லை. அவள் தூங்கும்போது தன்னையும் அறியாமல் ஜெகனின் தோளில் தன் தலையை சாய்த்தாள். இதை பார்த்த ஜெகன் எரிச்சலடைந்து தனக்குள், தூங்கும்போது கூட இந்த பொண்ணு என்னை இம்ச பண்ணிட்டேதான் இருப்பா போலையே என்று நினைத்துக்கொண்டே ஜெகன் சாராவின் தலையை மெதுவாக தூக்கி மறுபக்கமாக திருப்பினான். அப்போது விமானத்தில் ஏற்பட்ட லேசான வைப்ரேஷன் காரணமாக அவளது தலை முன்பக்கமாக நகரத் தொடங்கியது. இதை பார்த்த ஜெகன் அவளை வேகமாக பிடித்து தோளில் சாய்த்துக் கொள்ள சாரா தூக்கத்தில் அவன் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். இதை பார்த்த ஜெகன் எதுவும் பேசவில்லை. அவனது மூளை அவளிடம் கோபப்படச் சொன்னது. ஆனால் அவன் மனம் வேறெதையோ சொல்லிக் கொண்டிருந்தது. இவை அனைத்தும் ஏன் என்று ஜெகனுக்கு புரியவில்லை. அவனை பொறுத்தவரை அவன் தனது கடமையைச் செய்தான். சிறிது நேரம் கழித்து விமானம் தரையிறங்கியது. அதன் பிறகு ஜெகன் சாராவுடன் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தான். ஜெகன் முன்னே நடந்து சென்று கொண்டிருந்தான். சாரா அவனுக்கு பின்னால் நடந்தாள். ஜெகன் தனது காரை அடைந்து கதவை திறந்து கொண்டே, வா, சீக்கிரம் உட்காரு, நேரம் ஆயிருச்சு, சீக்கிரமா உன்னை விட்டுட்டு நான் திரும்பி ஆகணும் என்றான். இதைச் சொல்லிவிட்டு ஜெகன் டிரைவர் சீட்டில் உட்காரப் போனான். ஆனால் அப்போதுதான் சாரா தன்னுடன் இல்லை என்பதை உணர்ந்தான். இதை பார்த்த ஜெகனின் நெற்றியில் கவலையின் ரேகைகள் தென்பட்டது. சிறிது நேரத்திற்கு முன்பு சாரா தலைகுனிந்து ஜெகனை அமைதியாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். அவர்கள் பார்க்கிங் ஏரியாவிற்குள் நுழைந்தவுடன் திடீரென்று யாரோ அவளுக்கு எதிரில் வந்து நின்றார்கள். சாரா தலையை உயர்த்தி பார்ப்பதற்குள் அவளுக்கு எதிரில் நின்ற அந்த மர்ம நபர் அவள் வாயை பொத்தி சத்தமின்றி அங்கிருந்து அழைத்துச் சென்றான். அந்த நபர் சாராவை பார்க்கிங் ஏரியாவின் பின்புற பகுதிக்கு இழுத்துச் சென்றான். ஏனென்றால் அங்கு யாரும் வரமாட்டார்கள். அந்த நபர் சாராவை அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரின் பேனட்டின் மீது தூக்கி எறிந்துவிட்டு அங்கே நின்றிருந்த மற்ற நபரிடம், அண்ணா, இவதானா அது என்றான். எபிசோட் 333. மர்ம நபர் சாராவை அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஒரு காரின் பேனட்டின் மீது வேகமாக தூக்கி எறிந்துவிட்டு
அங்கே நின்றிருந்த மற்ற நபரிடம், அண்ணா, இவதானா அது என்றான். இரண்டாவது நபர் சாராவின் கழுத்தை பிடித்து மேலே உயர்த்தி அவள் முகத்தை பார்த்து கோபமான குரலில், ஆமா, இவதான், இவளேதான். இவளுக்காகத்தான் நான் அவ்ளோ விலை கொடுத்தேன். ஆனா கடைசி நேரத்துல இவ என்னை ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டா. இவள நான் எங்கெங்கெல்லாமோ தேடினேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் இவள திரும்ப பாக்குறேன். சூப்பர்ரா தம்பி, நீ சரியான வேலை செஞ்சிருக்க. இவளுக்காக நான் உனக்கு நிறைய காசு கொடுத்தேன், அது வீண் போகல என்றான். அந்த நபரின் குரலை கேட்டு சாராவும் நிமிர்ந்து பார்க்க அவள் உள்ளிருந்து நடுங்க ஆரம்பித்து விட்டாள். சிலருக்கு கடந்த கால பயம் மற்றும் சிலருக்கு எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கும். சாரா இப்போது கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து மிகவும் பயந்து நடுங்கினாள். சாராவை அவளது உறவினர் ஒருவர் யாரோ ஒரு பணக்காரரிடம் விற்றிருந்தார். அந்த நபர்தான் தற்போது அவளுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தான். அவனை அங்கே கண்டவுடன் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த நபரின் தம்பி சாராவை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு, நீங்க கொடுத்த காசுக்கு இவ ஒர்த்துதான் அண்ணா. என்ன கேட்டா இவளுக்கு இன்னும் ஜாஸ்தியாவே கொடுக்கலாம். இவள பார்த்தா எனக்கே ஆசையா இருக்குதுங்கண்ணா என்று சிரித்துக்கொண்டே கூறினான். இதை கேட்ட அந்த நபர் சாராவின் முகத்திற்கு அருகில் வந்து, அதை விடு தம்பி, நான் கொடுத்த காசு வீண் போகல. இன்னிக்கே நான் கொடுத்த காசை இவ மூலமா கழிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சாராவை முத்தமிட முயற்சித்தான். ஆனால் சாரா தன் முகத்தை வெறுப்புடன் வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். உடனே அந்த நபர் அவளது உடல் வாசனையை நுகர்ந்து பார்த்தான். நல்ல மனம். கொஞ்ச நாளைக்கு இவள நம்ம 2 பேரும் ஆசை தீர அனுபவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவள வேற யார்கிட்டயாவது வித்துடலாம். இன்னும் அதிக ரேட்டுக்கு கொடுத்துடலாம். என்ன சொல்ற தம்பி என்றான். அந்த நபர் சொல்வதை கேட்டு அவனது சகோதரன் மகிழ்ச்சி அடைந்தான். சாராவை பார்த்து நக்கலாகச் சிரித்தான். அவர்கள் இருவரையும் பார்த்து சாரா பயந்து நடுங்கினாள். அந்த இடத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று அவளுக்கு புரியவில்லை. அவன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கண்ணீருடன் கெஞ்சும் தொனியில், தயவு செஞ்சு என்ன விடுங்க, உங்களை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட நானே கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க, என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். சாராவின் பேச்சை கேட்டவன் அவளது தாடையை பிடித்துக்கொண்டு, கவலைப்படாதடி செல்லம், நீ எதையும் திருப்பித் தர வேண்டாம். நானே உனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தரேன். அது மட்டும் இல்ல, உனக்கு வேற வழியும் இல்ல. நீ எங்களை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். ஹஹஹா என்று சொல்லிக்கொண்டே சாராவின் உடலைத் தொட தனது கையை நீட்டினான். அப்போது சாரா தன்னை காப்பாற்றிக் கொள்ள பின்வாங்கத் தொடங்கினாள். அவள் கண்களில் பயமும் கண்ணீரும் நிறைந்திருந்தது. அதைக் கண்டு இருவரும் சிரித்தார்கள். அந்த நபர் கையை நீட்டி சாராவின் துப்பட்டாவை பிடித்து அவளது உடலிலிருந்து இழுத்து காற்றில் எறிந்தான். இதைப் பார்த்து சாரா பயந்தாள். கடைசியாக அவனிடமிருந்து தப்பித்த தருணங்கள் அவள் கண்முன்னே தெரிய ஆரம்பித்தது. அப்போதும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தபோது அவள் மிகவும் சிரமத்துடன் அவனிடமிருந்து தப்பித்திருந்தாள். இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு சாரா மீண்டும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த மனிதனை தள்ளிவிட்டுவிட்டு அங்கிருந்து ஓட முயற்சித்தாள். ஆனால் அதற்குள் அவனுடைய தம்பி அவளை அங்கிருந்து தப்பிச் செல்ல விடாமல் அவளை வளைத்து பிடித்துக் கொண்டான். இதைக் கண்ட அந்த நபர் கோபத்தில், அன்னிக்கும் இப்படித்தான் என்னை ஏமாத்திட்டு ஓடிப்போன, இன்னிக்கும் ஓடிப்போய் தப்பிச்சுக்கலான்னு நினைச்சியா? அவள என்கிட்ட கூட்டிட்டு வா என்று சொல்ல, அந்த நபரின் தம்பி கோபமாக சாராவின் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவளை அந்த நபரிடம் இழுத்து வந்தான். அண்ணா, இனியும் இவள விட்டு வைக்க கூடாது. சீக்கிரமா இவளோட திமிர அடக்குங்க என்று சொல்லிக்கொண்டே அவளை தனது அண்ணனை நோக்கி வேகமாக தள்ளினான். அவள் தடுமாற்றத்தோடு அவன் மீது மோத அவன் அவளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். நீ சொல்றது சரிதான் தம்பி. இந்த தடவை நான் இவள தப்பிக்க விடமாட்டேன். கவனமா இருப்ப என்றான். இவ்வாறு சொல்லிக்கொண்டே சாராவை அந்த நபர் காரை நோக்கி அழைத்துச் சென்றான். சாரா அவனிடமிருந்து தப்பிக்க போராடத் தொடங்கினாள். தன்னை காப்பாற்றிக் கொள்ள சத்தமாக கத்தினாள். யாராச்சும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க என்று கத்தினாள். ஆனால் அதில் எந்த பயனும் இல்லை. கத்துடி, இன்னும் எவ்ளோ வேணாலும் கத்து. ஆனா உன்னை காப்பாத்த இங்க யாருமே வரமாட்டாங்க. உன் சத்தம் யாருக்கும் கேட்காது. தேவையில்லாம கத்தி கத்தி உயிரை விட்டுடாத என்று சொல்லிக்கொண்டே அந்த நபர் சாராவை காரின் பின் சீட்டில் தள்ளினான். இதை பார்த்த சாரா தன்னிடமிருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் இழந்து விட்டாள். இனி தப்பிக்க வழியே இல்லை என்று நினைத்தாள். அழுவதைத் தவிர அவளுக்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை. இம்முறை தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்றும், தனக்கு ஏதாவது நடந்துவிட்டால் தன்னையே நம்பியிருக்கும் அம்மாவின் நிலை என்னவாகும் என்றும் யோசித்து கவலைப்பட்டு மேலும் அழுதாள். தனது குடும்பத்தின் நிலை என்னாகும் என்று நினைத்து வருந்தினாள். அவர்கள் அனைவரும் சாராவைத்தான் நம்பியிருந்தார்கள். இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு கடைசி முயற்சியாக கடவுளை அழைத்தாள். கடவுளே, இந்த ஆள்கிட்டேந்து எப்படியாச்சும் என்னை காப்பாத்து என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருக்க, அப்போது அவள் அங்கே சற்று தொலைவில் ஒரு முகத்தை பார்த்தாள். அதை பார்த்தவுடன் மிகவும் ஆச்சரியப்பட்டாள்.
அது வேறு யாருமல்ல, ஜெகன்தான் அங்கே வந்திருந்தான். அவன் சாராவை தேடி அலைந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் சாராவை பார்க்கவில்லை. அவனை பார்த்த சாரா தன் அழைப்பை அவன் கேட்பான் என்ற நம்பிக்கையுடன் அவனை சத்தமாக அழைத்தாள். ஜெகன், நான் இங்க இருக்கேன் ஜெகன் என்று கத்தினாள். ஆனால் அதற்குள் அந்த நபர் காருக்குள் நுழைந்து கதவை உள்ளே இருந்து பூட்டிக் கொண்டான். அதற்குப் பிறகு அவளுடைய குரல் வெளியில் கேட்கவில்லை. சாரா பயத்தில் பின்வாங்கத் தொடங்கினாள். ஆனால் அந்த மனிதன் அவள் மீது தன்னை திணிக்க முயற்சித்தான். இப்போது சாராவின் எஞ்சியிருந்த தைரியம் கண்ணீராக கரைந்து வெளியேறியது. ஏனென்றால் இப்போது அவளுக்கு எந்த நம்பிக்கையும் இருக்கவில்லை. அந்த மனிதன் சாராவின் ஆடைகளை பிடித்து இழுத்தான். அவள் கையிலிருந்த ஆடை கிழிந்துவிட்டது. அவள் அவனிடம் போராடினாள். தவறான நோக்கத்துடன் அவளை நெருங்க முயலும்போது பின்பக்க ஜன்னலின் கண்ணாடி அதிர்வினால் உடைந்து நொறுங்கியது. கண்ணாடி உடையும் சத்தத்தை கேட்டு அந்த மனிதன் ஆச்சரியத்துடன் தலையை உயர்த்தினான். அப்போது ஒரு நபர் காருக்குள் கையை நீட்டி அந்த மனிதனின் தொண்டையை பிடித்து உடைந்த ஜன்னல் வழியாக ஒரே மூச்சில் வெளியே இழுத்தான். அவனை ஒரு பொம்மை போல பாவித்து ஆத்திரத்தில் அந்த மனிதனை காற்றில் தூக்கி கடுமையாக குத்தி தரையில் வீசினான். அது வேறு யாருமல்ல, ஜெகன்தான். ஜெகனின் வலிமையின் காரணமாக அந்த மனிதன் தரையில் சிறிது தூரம் சறுக்கிச் சென்று விழுந்தான். சற்று தொலைவில் யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்த அந்த மனிதனின் தம்பி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தபோது அங்கே கண்ட காட்சியை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். டேய், யார்ரா நீ? அவர் யார் தெரியுமா? என் அண்ணன் மேலேயே கைய வச்சிட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்று கத்திக்கொண்டே ஜெகனை நோக்கி ஓடி வந்தான். அவன் தனது அண்ணனுக்கு உதவுவதற்காக முன்னோக்கி விரைந்தான். ஆனால் அவனும் சிறிது நேரத்தில் தரையில் சிதறிக் கிடந்தான். ஜெகனின் வலிமை மற்றும் திறமைக்கு முன்னால் அந்த இருவராலும் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஜெகனுக்கு அவர்கள் எறும்புகளை விட எளிதாக இருந்தனர். ஆனால் இன்று அந்த எறும்புகளை நசுக்கினாலும் அவனது கோபம் தணியப் போவதில்லை. அவர்கள் சாராவுக்கு செய்த கொடுமையால் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்ற கொலை வெறியோடு நின்று கொண்டிருந்தான். ஜெகனின் ஓரிரு அடிகளால் இருவரும் அரைகுறையான மயக்க நிலையில் அங்குமிங்கும் தரையில் கிடந்தனர். சாரா காரை விட்டு இறங்கி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அங்கு ஜெகனை பார்த்தவுடன் அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். அவளால் தன்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளாக வெளிப்படுத்த முடியவில்லை. சாரா முன்னோக்கி ஓடி வந்து திடீரென்று அவனை கட்டிக்கொண்டாள். எதிரில் வந்தவனை கொன்றுவிடும் அளவுக்கு கோவத்தில் இருந்த ஜெகன் சாரா கட்டிப்பிடித்தவுடன் மெழுகு போல உருக ஆரம்பித்து விட்டான். ஜெகனை மிகவும் அமைதிப்படுத்திய இந்த உணர்வு என்னவென்று அவனுக்கு இன்னும் கூட புரியவில்லை. அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டு சாரா சத்தமாக அழத் தொடங்கினாள். இதை பார்த்த ஜெகனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவளை எப்படி அமைதிப்படுத்துவது என்று புரியவில்லை. அவன் அசைவே இல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவன் கைகளையும் இறுக்கமாக மூடியிருந்தான். சில கணங்களுக்கு சாரா இப்படியே அழுது கொண்டே இருந்தாள். ஜெகன் தன் சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் தயங்கி தன் கையை நீட்டி அவள் தலையில் வைத்துக்கொண்டு, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அமைதியாரு, அழாத, எல்லாம் சரியாயிடுச்சு, அதான் நான் வந்துட்டேன்ல, அவ்வளவுதான், இனி பயப்பட எதுவும் இல்ல என்றான். இப்படி சொன்ன பிறகும் சாரா பதில் சொல்லவில்லை. இதை பார்த்த ஜெகனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அப்போது அவன் கண்கள் சாராவின் கிழிந்த ஆடை மீது விழுந்தன. அதை கண்டவுடன் சட்டென தனது கோட்டை கழட்டி அவளுக்கு போட்டுவிட்டான். அழாத சாரா, வா, நாம கிளம்பலாம், இங்க இருக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அவள் கையை பிடித்து அங்கிருந்து அழைத்துச் சென்றான். போகும்போது வழியில் கிடந்த அவளுடைய துப்பட்டாவை மரியாதையாக தன் கைகளில் எடுத்துக்கொண்டான். இதை பார்த்த சாரா வியப்போடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். கோவக்காரன், இரக்கமில்லாதவன் என்று நினைத்த ஜெகன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன் என்பதை இப்போது சாரா நன்றாக புரிந்து கொண்டாள். இந்த விஷயம் சாராவின் மனதை மிகவும் தொட்டது. ஜெகனோடு இருப்பதை நினைத்து அவள் தற்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். மறுபக்கம் இரவு நேரம். ருத்ரன் படிக்கும் அறை. ருத்ரன் சூர்யாவுடன் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்தான். சூர்யா அவனிடம் தன் சோகங்களை சொல்லிக் கொண்டிருந்தான். இதற்கிடையில் ருத்ரன் வேறு எதையோ நினைத்து கவலைப்பட்டான். அப்போது அஜய் ஒரு மோசமான மனநிலையில் அங்கு வந்தான். சூர்யா மிகுந்த ஆர்வத்துடன் தனக்கென ஒரு கிளாஸில் மதுவை ஊற்றினான். ஆனால் அஜய் சிறிதும் யோசிக்காமல் ஒரே மூச்சில் அந்த கிளாஸை எடுத்து குடித்துவிட்டு மீண்டும் அந்த கிளாஸை டேபிள் மீது வைத்து சூர்யாவை மேலும் ஊற்றுமாறு சைகை காட்டினான். இதை பார்த்த சூர்யா சற்று ஆச்சரியத்துடன், என்னாச்சு சமையல்காரரே, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு என்றான். சூர்யாவின் கேள்வியை கேட்ட அஜய் சற்றே எரிச்சலான தொனியில், அவ எனக்கு புரிஞ்சுக்கவே இல்லடா, அவ எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல என்று போதை நிறைந்த தொனியில் உளறினான். அஜயின் வார்த்தைகளை கேட்ட சூர்யா, டேய், என்னடா சொல்ற, யார் உன்னை புரிஞ்சுக்கல, எதுக்கு புரிஞ்சுக்கல, கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லேன் என்றான். சூர்யாவின் வார்த்தைகளை கேட்டதும் அஜய் ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு, வேற யாரு, என்னோட வைஃப் தான், அவ என்ன சொன்னா தெரியுமா என்று சொல்லிவிட்டு அமைதியாகிவிட
என்ன சொன்னா? என்னடா சொன்னா? என்றான் சூர்யா. அவ என்ன தன்னோட குடும்பமாவே நினைக்கவே இல்ல. அவ யார தெரியுமா தன்னோட குடும்பமா நினைச்சிட்டு இருக்கா? அந்த பேர் சரியில்லாதவன். அவன் யாரவன்? ராமியா ரம்மியா? அவன்தான் அவளோட குடும்பமா. அப்ப நான் யார்ரா? நான் அவ குடும்பம் இல்லையா? என்று சொல்லிவிட்டு அஜய் கோபத்துடன் தானே ஒரு கிளாஸில் மதுவை ஊற்றி மீண்டும் குடிக்கத் தொடங்கினான். அஜயை இந்த நிலையில் பார்த்த சூர்யா அதிர்ச்சியடைந்து விட்டான். அவன் மனதிற்குள், இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்னென்னவோ சொல்லி புலம்பிட்டு இருக்கான்? மூளை குழம்பி போச்சா என்ன? என்று யோசித்தான். சூர்யா அவனது கழுத்தை லேசாகச் சொரிந்துவிட்டு, தம்பி, உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்போ இந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்ச? என்றான். சூர்யாவின் பேச்சை கேட்டதும் அஜய் அவனை மிகவும் சோகமாக பார்த்தான். இதற்கு மேல் எதுவும் சொல்ல சூர்யாவுக்கு தைரியமில்லை. மறுபுறம் ஸ்ருதி தன் புத்தகத்தை படித்துக்கொண்டு அஜய் அறைக்கு வருவான் என்று காத்திருந்தாள். அப்போது அஜயின் அலைபேசி ஒலிப்பதை அவள் கவனித்தாள். இதை பார்த்த ஸ்ருதி இந்த இரவு நேரத்தில் யார் அவனை அழைக்கிறார்கள் என்று யோசித்தாள். ஸ்ருதி அதை பார்க்க விரும்பவில்லை. ஆனால் ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமோ என்று யோசித்து அலைபேசியை சரிபார்த்தாள். அதில் வழக்கறிஞர் பெயர் தெரிந்தது. ஸ்ருதி சிறிது நேரம் யோசித்துவிட்டு போனை எடுத்து ஹலோ என்றாள். ஸ்ருதியின் குரலை கேட்ட வக்கீல் ஒரு கணம் திடுக்கிட்டார். பிறகு நிலைமையை புரிந்து கொண்டு, ஹலோ மிஸ்ஸஸ் அஜய், அஜய் இல்லையா என்றார். ஸ்ருதி கதவை பார்த்து கொண்டே, அவர் இப்ப ரூம்ல இல்ல, வந்ததும் பேச சொல்லட்டுமா என்றாள். இதை கேட்ட வக்கீல் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, பரவாயில்லம்மா, நான் அவர் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். டிராஃப்ட ஹோட்டலுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிடுங்க, அது போதும் என்று சொல்லிவிட்டு வக்கீல் அழைப்பை துண்டித்துக் கொண்டார். அவர் இணைப்பை துண்டித்த பிறகு அஜய் என்ன மாதிரியான டிராஃப்டை தயாரித்திருக்கிறான் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் ஸ்ருதி. மறுபுறம் ருத்ரனின் படிக்கும் அறையில் சூர்யாவின் பேச்சை கேட்டதும் அஜய் அவனை மிகவும் சோகமாக பார்த்தான். மேற்கொண்டு எதுவும் சொல்லும் தைரியம் சூர்யாவுக்கு இல்லை. அடுத்தடுத்து மதுவை ஊற்றி குடித்துக்கொண்டே இருந்தார்கள். அப்போது ருத்ரன் அவனை இந்த நிலையில் பார்த்து தன் கையில் இருந்த கிளாஸை காற்றில் அசைத்துக் கொண்டே, என்ன அஜய், உனக்கு ஏதாவது பொறாமையா என்றான். ருத்ரனின் பேச்சை கேட்டு அஜய் சிறிது நேரம் மௌனமானான். ஏனென்றால் ருத்ரன் சொல்வது உண்மைதான். அவன் பொறாமைப்பட்டான், மிகவும் பொறாமைப்பட்டான். ஆனால் அவன் தனது மனைவியின் அந்த விசித்திரமான நண்பன் ராமியைக் கண்டு பொறாமைப்பட்டதை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. எபிசோட் 334. அஜயின் மாறிவரும் முகபாவத்தை பார்த்த ருத்ரன் அவன் முகத்தை உற்று பார்த்து, அஜய், உனக்கு பொறாமையா இருந்தா அதை உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீ புரியுற மாதிரி சொன்னா நிச்சயம் அவ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். வேணும்னா இந்த பிளான் அநேகமா உனக்கு யூஸ் ஆகும் என்றான். ருத்ரன் சொன்னதை கேட்டதும் அஜய் கொஞ்சம் பதட்டமடைந்தான். பிறகு தன் முகத்தை தொட்டு பார்த்து தன்னைத்தானே ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு, பொறாமையா? சேச்சே, அப்படியெல்லாம் எனக்கு ஒன்னும் பொறாம இல்ல. நான் ஏன் பொறாமப்பட போறேன்? அவ இதுவரைக்கும் எனக்காகவும் என்ன பத்தியும் எதுவும் யோசிக்க மாட்றாளேன்னு தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. மத்தபடி நான் எதுக்காக பொறாமப்பட போறேன் என்று சொல்லி சமாளித்தான். சூர்யா அவனை பார்த்து முகம் சுளித்தபடி, அது சரி, சாருக்கு பொறாம இல்லையா? நம்பிட்டோம். அப்புறம் ஒரு விஷயம், உன்னை பத்தியே அவ யோசிக்கிற அளவுக்கு முதல்ல நீ என்ன செஞ்சேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீ எப்பவும் ஏதோ மிலிட்டரிக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி வெறப்பா இருக்கிற. அது மட்டும் இல்லாம எப்ப பாரு இப்படி போர் அடிக்கிற, எப்பவும் கோட் சூட் போடுறது, அப்படி இல்லனா கிச்சன்ல எதையாவது உருட்டிட்டு இருக்கிற. பத்தாததுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் மணிரத்னம் படம் மாதிரி 1-2 வார்த்தையில பதில் சொல்றது. இப்படியே இருந்தா எப்படி உன்னை பத்தி யோசிப்பா சொல்லு என்று கேட்டான். சூர்யா இதை சொன்னதும் அஜய் உடனே தான் அணிந்திருக்கும் உடைகளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்துவிட்டு, இப்ப நாம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல், இதுல போய் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அதை பார்த்த ருத்ரன், ஏ அஜய், நீ அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவன் ஏதோ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். நீ நார்மலாரு, நிச்சயம் அவ உன்னை புரிஞ்சுப்பா. நீ கவலைப்படாம இரு என்று அலட்சியமாக சொன்னான். அதை கேட்ட சூர்யா கோபத்துடன் எழுந்து நின்று இருவரையும் பார்த்தபடி, ஆமா ஆமா, இப்ப நான் உங்களுக்கு இப்படி தேவையில்லாம பேசுற லூசு மாதிரி தெரியறேனா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். 2 பேரும் மாத்தி மாத்தி என்ன டேமேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா? என்ன வச்சு அவன் 500 1000 கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்க கியூல இருக்காங்க. நீங்க என்னன்னா என்ன காமெடி பீஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. கல்யாணம் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நான் சொல்றது உங்களுக்கு சரியா பட்டுச்சு. இப்போ லூசு மாதிரி பேசுறேனா? எல்லாரும் கல்யாணம் பொண்டாட்டின்னு வந்ததும் ஆளே மாறிட்டீங்க. இங்க நான் மட்டும் தனியா இருந்து என்னோட ப்ராமிஸ நிறைவேற்றிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் ரொம்பவே மாறிட்டீங்க என்று புலம்பலுடன் கூறினான். சூர்யா பேசுவதை கேட்ட அஜய் ருத்ரனை நிமிர்ந்து திகைப்புடன் பார்த்தான். ஆனால் ருத்ரன் சூர்யா சொன்னது அவன் காதில் விழாதது போல எந்த கவலையும் இல்லாமல் அலட்சியமாக இருக்க, அதை பார்த்த சூர்யாவுக்கு இன்னும் எரிச்சல் அதிகமானது. அவன் அதே எரிச்சலுடன் இருவரையும் பார்த்து, இப்ப நான் உங்ககிட்ட பேசுறது கேட்காதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். எல்லாருக்கும் காதல் போதையில காது கேட்கறதில்ல. ஆனா ஒரு நாள் இந்த சூர்யா அப்பவே சொன்னானே, நான் தான் சரியா கேட்கலையோன்னு,
யோசிப்பீங்க. அப்ப நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட பேச எனக்கு எதுவும் இல்ல என்று கடுப்புடன் கூறினான். சூர்யா இவ்வளவு சொல்லியும் ருத்ரன் அவன் மீது கவனம் செலுத்தவில்லை. அதனால் சூர்யா எரிச்சலுடன், நான் என்னோட ரூமுக்கு போறேன். நான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் தனியா சந்தோஷமா தூங்கி எந்த கவலையும் இல்லாம ரெஸ்ட் எடுக்க போறேன். இந்த மாதிரி கல்யாணமான பசங்களோட சுத்துறது நமக்கு மரியாதையா இருக்காது என்று கடுப்புடன் புலம்பிக் கொண்டான். சூர்யாவின் கடைசி வார்த்தையை கேட்ட ருத்ரன் கையில் இருந்த மது கிளாஸை பிடித்துக்கொண்டு சூர்யாவை வெளியேறும்படி சைகை செய்தான். அதை பார்த்த சூர்யா அஜயிடம் கோபமாக, என்ன செஃப், நீ இங்கே படுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் ஏற்கனவே பொண்டாட்டி பக்கத்துல இல்லைன்னு கடுப்புல இருக்கான். இதுல நீ வேற இங்கேயே இருந்து அவனோட கடுப்ப கிளப்பிடாத. மரியாதையா உனக்கு தனியா படுக்கணும்னா என்னோட வந்துரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அங்க பெட்டு போர்வை எல்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு இங்கேயே புலம்பிட்டு இருந்தா அப்புறம் உனக்கும் என்னோட நிலைமை தான். வெளியே போன்னு சொல்லாம சொல்லுவான் என்று சலித்துக்கொண்டு கூறினான். சூர்யா சொன்னதை கேட்டுவிட்டு அஜய் ருத்ரனை ஒரு பார்வை பார்த்தான். அவன் முகத்தில் எந்தவிதமான வெளிப்பாடும் இல்லை. எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக மதுவை குடித்துக் கொண்டிருந்தான் ருத்ரன். அதை பார்த்த சூர்யா அஜயை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம் என்று மேலும் புலம்பிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். கையில் மதுவுடன் அஜயை பார்த்த ருத்ரன், உனக்கு கல்யாணமாகி இன்னும் 6-7 மாசம் கூட ஆகல அஜய். அதுக்குள்ள உன்னால அந்த பொண்ணை முழுசா புரிஞ்சுக்க முடியாது. சரியா புரிஞ்சுக்காம நீயா எந்த கற்பனையும் செஞ்சுக்க வேணாம். அவளை முழுசா புரிஞ்சுக்க இன்னும் டைம் எடுக்கும். அதுக்கான பொறுமை நிச்சயம் வேணும். என்னோட அனுபவத்துல இருந்து சொல்றேன். நமக்காக ஒருத்தி வாழ்க்கையில வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையே அழகாகும். அதுக்கான நேரத்தையும் பொறுமையையும் நீ வளர்த்துக்கணும். எந்த ஸ்டெப்பும் எடுக்காம நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவளோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பாரு. மத்ததெல்லாம் தானா அமையும் என்று அறிவுரை கூறினான். ருத்ரன் சொன்னதை கேட்ட அஜய்க்கு தான் செய்த தவறு என்ன என்று ஓரளவுக்கு புரிய ஆரம்பித்தது. சிறந்த அறிவார்ந்த நபரிடமிருந்து இது போன்ற எதிர்வினையை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவன் மன உளைச்சலில் இருக்கும்போது மற்றவர்கள் சொல்ல வருவதை கேட்க வேண்டும் என்ற தெளிவு இருந்தது. அஜயும் அதையே செய்தான். ருத்ரன் சொன்னதை தலையாட்டியபடி பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான். ருத்ரன் தன் கையில் இருந்த மதுவை எடுத்து டேபிளில் வைத்துவிட்டு அஜயிடம், எனக்கு யாராலும் இதை சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனா உங்களுக்கு நான் இருக்கேன் என்று சொன்னான். ருத்ரன் சொன்னதை முழுவதும் கேட்டு முடித்த அஜய் தயக்கத்துடன் ருத்ரனை பார்த்து, ருத்ரா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நான் இங்கேயே தூங்கலாமான்னு யோசிக்கிறேன். நான் ரொம்ப அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டேன். இந்த நிலைமையில என்னால என்னோட ரூமுக்கு போக முடியாது. ஸ்ருதி கிட்ட இந்த நிலைமையில போய் நிக்க முடியாது. அது சரியாவும் இருக்காது என்று தயக்கத்துடன் சொல்ல, அவன் சொன்னதை பொறுமையுடன் கேட்ட ருத்ரன் சற்று கடுப்புடன், ஸ்ருதி உன்னோட இந்த பக்கத்தையும் தெரிஞ்சுக்கட்டும் அஜய். என் பொண்டாட்டி பக்கத்துல இல்லைனாலும் என்னால யாரையும் என்னோட தனிப்பட்ட ரூம்ல சேர்க்க முடியாது என்று சொன்னான். ருத்ரன் மறுத்ததை கேட்டதும் அஜய் முதலில் அதிர்ச்சி அடைந்தான். பிறகு ஏதோ சாக்குப்போக்கு சொல்லி, பாரு ருத்ரன், என்னால எழுந்திருக்கவே முடியல என்று சொல்லி தடுமாறுவதைப் போல நடிக்க, ருத்ரன் தன் போனை எடுத்து, சரி, நான் ஜெகனுக்கு போன் பண்ணி உன்னை தூக்கிட்டு போய் ரூம்ல விட சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ஜெகனின் எண்ணிற்கு டயல் செய்ய, அதை பார்த்த அஜய் வேகமாக எழுந்து, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே தனியா என்னோட ரூமுக்கு போயிடுறேன் என்று எரிச்சலுடன் கூறினான். ருத்ரன் அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, அங்கிருந்து கிளம்பும் போது அஜய் எரிச்சலுடன், சில சமயத்துல சூர்யா இவனை பத்தி சொல்றது கூட சரியாத்தான் இருக்கும். பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்மள சுத்தமா கண்டுகிறது இல்ல என்று சொல்லிக்கொண்டே தடுமாறியபடி தன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மறுபுறம் இரவு வெகு நேரமாகியும் 2 பேர் மட்டும் தூங்கவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் வெகு தொலைவில் இருந்தாலும் மிகவும் அருகில் இருப்பதைப் போல உணர்ந்தனர். அவர்கள் வேறு யாரும் இல்லை, சாராவும் ஜெகனும் தான். சாரா தன் உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தியதால் அது ஜெகனை அமைதியற்றவனாக மாற்றியது. இதற்கு முன்பு அவன் இப்படி ஒரு உணர்வை உணர்ந்ததில்லை. இதற்கு முன்பு யாரோ ஒரு பெண்ணை பற்றிய எண்ணம் அவனை இந்த அளவிற்கு வாட்டியதும் இல்லை. சாரா வலியில் இருப்பதை பார்த்தும், அவளுக்கு அநீதி இழைக்கப்படுவதை பார்த்தும், அவள் அழுகையை பார்த்தும் ஜெகன் மிகவும் வித்தியாசமாக உணர்ந்தான். இந்த வேறுபாடு அவனுக்குள் ஒரு பதட்டத்தை உருவாக்கியது. அவனுக்குள் ஏற்பட்ட இந்த உணர்வுகளை புரிந்து கொள்வதும் அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. மறுபுறம் அஜயின் அறையில் ஸ்ருதி வக்கீல் சொன்னதை கேட்டதிலிருந்து எதுவும் புரியாமல் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டாள். வக்கீலிடம் அஜய் அந்த டாக்குமெண்ட் பேப்பரில் என்ன எழுதச் சொன்னான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு கணம் அவளுக்கு அது விவாகரத்து நோட்டீஸாக இருக்குமோ என்று தோன்றியது. அதை பற்றி யோசித்து பார்த்தவள் வேகமாக தலையை ஆட்டினாள். அதன் பிறகு தன் தலையை பலமாக தட்டிக்கொண்டு, என்ன யோசிக்கிற ஸ்ருதி? ஏன் இப்படி தேவையில்லாம யோசிக்கிற? முதல்ல அஜய் ஏன் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறாரு? உனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம இருக்கலாம். ஆனா நிச்சயம் இதுக்காக டைவர்ஸ் பண்ணுவார்னு தோணல. உனக்கு உதவி செய்யத்தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கலாம். ஆனா இப்படி ஒரு முடிவெடுக்க மாட்டார்னு நம்பு என்று சொல்லி தனக்குத்தானே ஆறுதல் தேடிக்கொண்டாள்.
அவர்கள் உறவுக்குள் இன்னும் ஆழமாக போகவில்லை என்பதால் ஸ்ருதிக்கு ஒருவித பயம் இருந்தது. ஆனாலும் அஜய் அந்த எல்லை வரை செல்ல மாட்டான் என்ற நம்பிக்கையும் இருந்தது. இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த ஸ்ருதி தன் மனதை தேற்றிக்கொண்டு, ரொம்ப யோசிக்காத ஸ்ருதி, ஒருவேளை டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்தாலும் என்ன பண்ண முடியும்? இந்த உறவு ஒரு நாள் முடிவுக்கு வரும்னு ஆரம்பத்திலிருந்தே உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்காக இப்படி நீ ஃபீல் பண்ற? எல்லாம் உன்னோட தலைவிதிப்படிதான் நடக்கும். ரொம்ப யோசிக்காம தூங்கு என்று சொல்லி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். அப்போது திடீரென அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு அஜய் தள்ளாடியபடியே உள்ளே வந்தான். அவன் அறைக்கு வந்து சேர்வதற்குள் அவனுடைய போதை இன்னும் கொஞ்சம் அதிகமாகியிருந்தது. உள்ளே வந்தவன் எதிரே சோஃபாவில் அமர்ந்திருந்த ஸ்ருதியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு படுக்கையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவனின் நடவடிக்கையில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தாள் ஸ்ருதி. அஜய் படுக்கையில் உட்காரப் போகும்போதே அவனது கால்கள் தடுமாற ஆரம்பித்தன. அதை பார்த்து ஸ்ருதி வேகமாக அவனது அருகில் வந்து அவனை தாங்கிப் பிடித்துக் கொண்டாள். அப்போது ஸ்ருதி அஜயின் தோளில் கை போட்டு அவனை கீழே விழாமல் பிடித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் அவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். இருவரின் கண்களும் ஒன்றோடொன்று கலந்து பேச ஆரம்பித்தது. அப்போது ஸ்ருதி அஜயின் மேலிருந்து மதுவின் வாடையை உணர்ந்தாள். அதை பார்த்ததும் முகம் சுளித்தவள், நீங்க குடிச்சிருக்கீங்களா அஜய்? அதுவும் நிதானம் இல்லாத அளவுக்கு இப்படியா குடிப்பீங்க என்று கேட்டாள். அஜய் சில சமயங்களில் சூர்யா மற்றும் ருத்ரனுடன் மது அருந்துவது ஸ்ருதிக்கு தெரியும். ஆனால் அவன் இந்த அளவுக்கு போதையில் இருப்பதை அவள் இதுவரை பார்த்ததில்லை. ஏனெனில் அஜய் எப்போதுமே அளவாக குடிப்பவன் என்பதை அறிவாள். ஆனால் இன்று அவன் எல்லையை தாண்டிவிட்டான் என்பதை அவனது கண்களே காட்டிக் கொடுத்தது. ஸ்ருதி கேட்டதற்கு இல்லை என்று மறுத்து அப்பாவியாக தலையாட்டினான் அஜய். அதை பார்த்த ஸ்ருதி அவனை முறைக்க அஜயின் கால்கள் மீண்டும் தடுமாறியது. இதனால் ஸ்ருதியின் கால்கள் தடுமாற தன்னை நிதானப்படுத்த முடியாமல் அவன் மீதே சரிய இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு படுக்கையில் விழுந்தனர். விழும்போது அஜய் ஸ்ருதியை மிகவும் இறுக்கமாக பிடித்திருந்தான். அதனால் விழும்போது அவளை வேகமாக இழுக்க இதில் ஸ்ருதி நேராக அவன் மார்பில் வந்து விழுந்தாள். அஜய்க்கு இதற்கு மேல் சுய நினைவு இல்லை. அவன் கண்கள் நிம்மதியாக மூட ஆரம்பிக்க ஸ்ருதியால் அவனிடமிருந்து விலக முடியாமல் தவித்தாள். மறுநாள் காலை அஜயின் அறைக்குள் அவன் இன்று வெகுநேரம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அதிகாலையிலேயே எழும் அஜய் இன்று மிகவும் சோம்பேறியாக இருந்தான். சில நிமிடங்கள் கழித்து அஜயின் தூக்கம் லேசாக கலைய கொட்டாவி விட்டபடி எழுந்தான். முதல் நாள் இரவு அளவுக்கு அதிகமாக குடித்திருந்ததால் அஜய்க்கு நல்ல தூக்கம் இருந்தது. ஆனால் காலை எழுந்ததும் தலையை பிடித்துக் கொண்டவன், தலை ரொம்ப வலிக்குதே என்று சொல்லும்போதே அஜய்க்கு நேற்றைய நிகழ்வுகள் கண்முன்னே வந்து போனது. பொறாமையில் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு அறைக்குள் வந்த விதம், ஸ்ருதி அவனை பிடிக்க முயலும்போது தன்னுடன் சேர்ந்து படுக்கையில் விழுந்தது என அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுக்கு வந்தது. அஜய் இதையெல்லாம் நினைத்துப் பார்த்துவிட்டு வேகமாக எழுந்து படுக்கையின் மறுபக்கத்தை திரும்பிப் பார்த்தான். ஆனால் அங்கே ஸ்ருதியை காணவில்லை. அதை பார்த்த அஜய் டேபிளில் வைக்கப்பட்டிருந்த தனது போனை எடுத்து அதில் நேரத்தை சரிபார்த்தான். அப்போதுதான் அவன் இன்று மிகவும் தாமதமாக எழுந்தது புரிந்தது. அஜய் உடனே கேலண்டரை சரிபார்க்க அன்று ஞாயிற்றுக்கிழமை என காட்டியது. அதனால் இன்று ஸ்ருதி கல்லூரிக்குச் சென்றிருக்க முடியாது, ஒருவேளை ஹாஸ்பிட்டல் சென்றிருக்கலாம் என்று எண்ணினான். அஜய் தன் தலையில் கையை வைத்து மெதுவாக தடவிக்கொண்டே, ஆனா அவ ஈவினிங் தானே ஹாஸ்பிட்டல் போவா, இந்த நேரத்துல போக மாட்டாளே என்று ஸ்ருதியை பற்றியே நினைத்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். அப்போது அறை கதவு திறக்கும் சத்தம் கேட்க அஜயின் கவனம் கதவை நோக்கிச் சென்றது. அப்போது ஸ்ருதி கையில் காஃபியுடன் வந்தாள். அஜய் கண் விழித்திருப்பதை பார்த்தவள் அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே, ஹாய், குட் மார்னிங், எழுந்துட்டீங்களா என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த காஃபியை டேபிளில் வைத்துவிட்டு, நேத்து நைட் ரொம்ப அதிகமா குடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அது சரியாகணும்னா என் கையால செஞ்ச இந்த ஸ்பெஷல் காஃபியை குடிங்க என்று சொன்னாள். ஸ்ருதி சொன்னதை கேட்டதும் அஜய் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவன் நீண்ட பெருமூச்சு விட்டான். ஏனெனில் ஸ்ருதி நேற்றிரவு அவன் செய்த செயலுக்கு இதுவரை எந்த எதிர்வினையும் காட்டாமல் இருப்பது ஆச்சரியமாக இருந்தது. ஸ்ருதி அவனை காஃபியை வாங்கும்படி சைகை காட்ட லேசாக தலையை அசைத்துவிட்டு காஃபியை எடுத்துக்கொண்டான் அஜய். அதன் வாசனையை உணர்ந்தவுடன் மெதுவாக ஒரு வாய் குடித்தான். அதை பார்த்து ஸ்ருதி மிகவும் உற்சாகமடைந்து, காஃபி எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ற ஆசையுடன் கேட்டாள். எபிசோட் 335. ஸ்ருதியின் கேள்விக்கு காஃபியை மீண்டும் ஒரு வாய் குடித்துவிட்டு அதன் சுவையை உணர்ந்தவன், நல்லாதான் இருக்கு, ஆனா காஃபி பொடியை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கணும், அதனாலதான் ஸ்மெல் வரல. அப்புறம் நீ நார்மல் சர்க்கரைக்கு பதிலா சுகர் கியூப் போட்டிருந்தா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். நான் எப்பவும் ஃபில்டர் காஃபி தான் குடிப்பேன், அதோட டேஸ்டே தனி என்று கூறினான். அஜய் சொன்ன பதிலை கேட்டதும் ஸ்ருதியின் உற்சாகம் மறைந்தது. தான் ஆசையாக போட்டுக் கொடுத்த காஃபியை
அவன் இந்த அளவுக்கு விமர்சனம் செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் உரிமையாளருக்கு காஃபி போட்டது எவ்வளவு பெரிய தவறு என தன்னையே அடித்துக் கொள்ளலாமா என்று எண்ணினாள். அவளது ஒரு கப் காஃபிக்கே அவன் இவ்வளவு குறைகளை கண்டுபிடித்துச் சொல்பவன் அவள் செய்த பிரேக்ஃபாஸ்டுக்கு என்னென்ன சொல்லுவானோ என்று நினைத்து மனதிற்குள் நொந்து போனாள். இதையெல்லாம் நினைத்து கலங்கிய ஸ்ருதி கோபத்துடன் அஜயின் கையிலிருந்து காஃபி கப்பை வேகமாக பறித்தாள். ஸ்ருதி காஃபியை வாங்கிக் கொண்டதும் சற்று திகைப்படைந்த அஜய், என்ன செய்ற? நான் இன்னும் இதை முழுசா குடிக்கவே இல்லையே, அதுக்குள்ள எதுக்காக பிடுங்குற என்று கேட்க, ஸ்ருதி போலியான புன்னகையுடன் அவனை பார்த்து, நீங்க ஒன்னும் இந்த காஃபிய குடிக்க வேணாம். நான் ஒரே ஒரு காஃபி போட்டதுக்கே இவ்ளோ குறை சொல்றீங்க. நீங்க ஒன்னும் அவ்ளோ கஷ்டப்பட்டு நான் போட்ட காஃபிய குடிக்க வேணாம். இருங்க, நான் சர்வன்ட் கிட்ட சொல்லி உங்களுக்கு வேற காஃபி, அதான் ஃபில்டர் காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன் என்றாள். ஸ்ருதி சொன்னதை கேட்ட அஜய் சிறு புன்னகையுடன் அவளை அன்பாக பார்த்து, ஹே, நான் சும்மா ஒரு சஜஷன் தான் சொன்னேன். இதுக்காக நீ கோவிச்சுக்குவேன்னு தெரிஞ்சிருந்தா சொல்லியே இருக்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் இந்த காஃபிய நான் குடிப்பேன். ஏன்னா இது உன் கையால செஞ்ச காஃபி இல்லையா என்று சொன்னான். அதான் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன, நான் உங்களுக்கு வேற காஃபி போட சொல்றேன். இத குடிச்சிட்டு இன்னும் 2 குறை சொல்லுவீங்க என்று முகம் சுளித்துக்கொண்டு கூறினாள். ஸ்ருதியின் முகபாவனையில் தெரிந்த மாற்றத்தை கவனித்த அஜய் சிரித்துக்கொண்டே, நான் சொல்ற மாதிரி இந்த காஃபில சில குறை இருக்குதாம். ஆனாலும் எனக்கு இதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் காஃபி. இதுல என்னமோ ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை அத போட்ட ஆளோட கைப்பக்குவம் இதுல இருக்குன்னு நினைக்கிறேன் என்றான். அஜய் சொன்னதை கேட்கும்போது ஸ்ருதிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனாலும் அவள் அஜயிடம் அதை காட்டிக்கொள்ளாமல் கோபமாக முகத்தை வைத்துக்கொண்டு, நீங்க என்ன சொன்னாலும் இதுக்கு மேல இந்த காஃபி உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப, அஜய் சட்டென அவள் கையை பின்னாலிருந்து பிடித்து தன் பக்கமாக அவளை இழுத்து அவள் கையிலிருந்த காஃபியை வாங்கினான். அவளிடம் காஃபியை எடுத்துக்கொண்டவன் அதை டேபிளில் வைத்துவிட்டு ஸ்ருதியை தன்னுடன் கட்டிலில் இழுத்தான். இதன் காரணமாக ஸ்ருதி படுக்கையில் விழ அஜயும் அவளுக்கு பக்கத்தில் படுத்து அவளின் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு அவள் மேலே ஏறினான். அஜயின் இந்த செயலால் ஸ்ருதி மிகவும் அதிர்ச்சியடைந்தாள். அவன் கைகளை இறுக்கமாக பிடித்திருந்ததால் அவளால் தப்பிக்கவே முடியவில்லை. அவள் கைகளை அசைத்து பயத்துடன் அஜயின் கண்களை பார்த்து, என்ன செய்றீங்க நீங்க? என்னை விடுங்க, கை வலிக்குது என்று திமிரினாள். அஜய் அவளை நெருங்கி கண்களை பார்த்தபடி கிரக்கமான குரலில், நேத்து நான் உன்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்டேனே, அதுக்கு இன்னும் எனக்கு பதில் கிடைக்கல என்று கூறினான். அஜய் சொன்னதை கேட்டதும் ஸ்ருதிக்கு நேற்றிரவு நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. நேற்று இரவு அஜயை தாங்கி பிடிக்க நினைத்தபோது இருவரும் கட்டிலில் தடுமாறி கீழே விழுந்தனர். கட்டிலில் படுத்ததும் அஜய் கண்களை மூடியபடி அவளை அணைத்துக் கொண்டு படுத்திருந்தான். இதனால் சிறிது நேரம் எந்த அசைவும் இல்லாமல் கண்களை திறந்தபடி இருந்த ஸ்ருதி சில நொடிகளுக்குப் பிறகு தலையை உயர்த்தி பார்க்க அஜய் அவளை அணைத்தபடி அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். இதை பார்த்த ஸ்ருதிக்கு முதலில் என்ன செய்வதென்றே புரியவில்லை. அஜயை அணைத்துக் கொண்டு படுத்திருப்பது அவளுக்கு பிடித்திருந்தாலும் மனதிலிருந்த குழப்பம் அவள் மனதை நெருட ஆரம்பித்தது. இதனால் அஜயின் மீதிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சித்தாள். ஆனால் திடீரென அஜய் அவளை இன்னும் நெருக்கமாக தன் அருகில் இழுத்துக் கொண்டான். இதை பார்த்த ஸ்ருதிக்கு திகைப்பில் கண்கள் விரிய அஜய் மதுபோதையுடன் ஸ்ருதியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டிருந்தான். சில நொடிகளுக்குப் பிறகு கொஞ்சம் நிதானத்திற்கு வந்தவன் தன்னையே வெறித்துப் பார்க்கும் ஸ்ருதியின் கண்களை பார்த்தான். அவளின் கண்கள் இன்று நிறைய கதை பேசியது. ஆனால் ஸ்ருதியால் தான் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ருதியின் கண்களை பார்த்த அஜய், என்னை விட்டு போகாத என்று மெதுவாக முணுமுணுத்தான். அஜயின் இந்த வரிகள் எளிமையாக இருந்தாலும் ஸ்ருதியின் இதயத்தின் வேகத்தை அதிகப்படுத்த இதுவே போதுமானதாக இருந்தது. அஜய் ஸ்ருதியின் தலைமுடியை மெதுவாக வருடிக் கொடுத்து பின் அவள் கன்னத்தை மெதுவாக வருடினான். இந்த உணர்வை சமாளிக்க முடியாமல் ஸ்ருதி மெதுவாக கண்களை மூடினாள். அவளை பார்த்த அஜய் மிகவும் மென்மையான குரலில், என்னை விட்டு போயிடாத ஸ்ருதி, நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற. என் வாழ்க்கைய உன்னோட மட்டும்தான் வாழ விரும்புற. எனக்குன்னு தனியா ஒரு குடும்பம் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன். நீ வந்ததுக்கு அப்புறம்தான் என்னோட வாழ்க்கையே முழுமையடைஞ்சதா ஃபீல் பண்ண. நாம ஒரே குடும்பமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியா? என்னோட உன் வாழ்க்கைய வாழ்வியா என்று கேட்டான். அஜயின் கேள்விக்கு ஸ்ருதி எந்த பதிலும் சொல்லாமல் திகைப்புடன் கண்களை திறந்து பார்த்தாள். அவன் சொன்னதை கேட்டதும் தானாக ஸ்ருதியின் கண்கள் கலங்கின. அவனின் கேள்விக்கு அவள் நிறைய பதில் சொல்ல விரும்பினாள். ஆனால் முடியவில்லை. எதுவும் பேச முடியாமல் அஜயை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அஜய் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் ஸ்ருதியை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு கண்களை மூடினான். இந்த அணைப்பில் அவன் எவ்வளவு அமைதியை உணர்ந்தான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அது ஒரு விவரிக்க முடியாத உணர்வு. இதற்கு மேல் தன் வாழ்க்கையில் வேறெதுவும் தேவையில்லை என்பதைப் போல உணர்ந்தான். அஜய் ஒருபோதும் இழக்க விரும்பாத அன்பு, காதல், பாசம், துணை என அனைத்தையும் ஸ்ருதியின் வடிவில் பெற்றான்.
நேற்றைய இரவில் அஜய் கேட்ட கேள்விகளை நினைவு கூர்ந்த ஸ்ருதிக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. அவனின் கேள்விக்கு கட்டியணைத்து ஆமாம் என்று பதில் சொல்ல விரும்பினாள். ஆனால் அதை எப்படிச் சொல்வது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் அஜயையே பார்த்து கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருக்க அஜயின் போன் அடித்தது. ஆனால் அஜய் அதை பெரிதாக கவனிக்கவில்லை. பிறகு போனில் தோன்றிய பெயரை கவனித்ததும் வேகமாக ஸ்ருதியின் அணைப்பிலிருந்து விலகி போனை எடுத்தான். ஆனால் அதற்குள் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அதை பார்த்த அஜய் வேகமாக போனை சரிபார்த்தான். அந்த சமயம் ஸ்ருதியும் அஜயின் போனிலிருந்த பெயரை கவனித்தாள். அது வக்கீலின் பெயர். இதை கண்டதும் சுய நினைவுக்கு திரும்பியவள் வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்து தன் உடையை சரி செய்து கொண்டு அஜயை நோக்கி, சாரி, சொல்ல மறந்துட்டேன். நேத்து நைட்டு நீங்க இல்லாத சமயம் வக்கீல் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீங்க பக்கத்துல இல்லைன்னு சொன்னதும் நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டதாவும் அந்த டாக்குமெண்ட்ஸை ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்கிறதாவும் சொல்ல சொன்னாரு என்றாள். ஸ்ருதி இதைச் சொன்னதும் அஜய் அவசரமாக படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தவன் கோபமாக, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்று சொல்லிவிட்டு தன் போனை எடுத்து தன் உதவியாளருக்கு போன் செய்தவன், அந்த வக்கீல் கிட்ட டாக்குமெண்ட்ஸை என்கிட்ட தனிப்பட்ட முறையில வந்து கொடுக்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணு என்றான். அஜய் இந்த டாக்குமெண்டிற்காக கொஞ்சம் வித்தியாசமாக நடந்து கொள்வதை பார்த்த ஸ்ருதி குழப்பமடைந்தாள். அவள் அஜயை குழப்பத்துடன் பார்த்து, அது நான் உங்ககிட்ட இத பத்தி சொல்லத்தான் நினைச்சேன். ஆனா நீங்க தான் அதுக்கான சான்ஸ் கொடுக்கல என்று கூறினாள். பின்னர் அவள் டேபிள் மீதிருந்த ஒரு கவரை எடுத்து அஜயிடம் அதை காட்டி, இதோ இந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தி தானே பேசுறீங்க. இன்னைக்கு சண்டே, அதனால நீங்க ஹோட்டல் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நானே இத வக்கீல் கிட்ட தனிப்பட்ட முறையில வாங்கிட்டு வந்தேன் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஸ்ருதி கையில் இருந்த டாக்குமெண்டை பார்த்த அஜய் அவசரமாக அவள் கையிலிருந்து பறித்து கொண்டு, நீ ஏற்கனவே இதை வாங்கிட்டியா? அதையே முன்னாடியே சொல்லல. இது எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியுமா என்று அதட்டினான். அவளிடம் வாங்கிய டாக்குமெண்டை பிரித்து பார்த்தவன் விரைவாக அதை சரிபார்த்து கொண்டான். நல்ல வேளையாக அது இன்னும் சீல் பிரிக்காமல் இருந்தது. இதன் பொருள் இதுவரை யாரும் இந்த டாக்குமெண்டை பிரித்து பார்க்கவில்லை என்பதுதான். ஸ்ருதியும் கூட பார்க்கவில்லை. இதை அறிந்த பிறகுதான் அஜய் சற்று நிம்மதியடைந்தான். இதுவரை தன்னிடம் நெருக்கமாக இருந்தவன் திடீரென வேறு மாதிரியாக நடந்து கொள்வதை பார்த்த ஸ்ருதி குழப்பத்துடன், சாரி, இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியாது. இதுல என்ன இருக்கு? அதாவது நீங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது மாதிரி தெரியுது என்று சொன்னாள். ஸ்ருதி சொன்னதை கேட்ட அஜய் அந்த டாக்குமெண்டை பார்த்து சில நொடிகள் எதையோ யோசித்துவிட்டு, இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்கு. என்னோட முக்கியமான பொறுப்பு இதுல இருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உடனே ருத்ரனை பார்க்கணும். இந்த டாக்குமெண்ட்டை அவனுக்கு உடனே காட்டணும். அவன் வீட்ல இருக்கானான்னு தெரியல, போய் பார்க்கறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்ருதியிடம் சொல்லாமலேயே அங்கிருந்து கிளம்பினான். ஸ்ருதி அவனிடம் போகும் முன் காலை உணவை சாப்பிடச் சொல்லி கேட்டாள். ஆனால் அஜய் அவளை புறக்கணித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அஜய் அந்த டாக்குமெண்ட் பற்றி ஏதோ மறைப்பதை உணர்ந்த ஸ்ருதி மிகவும் கவலையடைந்தாள். அது ஏனோ அவளுக்குள் அவனிடமிருந்து ஒரு விலகலை உண்டாக்கியது. அறையை விட்டு வெளியே வந்த அஜய் கையில் இருந்த டாக்குமெண்டை பார்த்து ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு, சாரி ஸ்ருதி, இந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அஜய் இப்படி நடந்து கொள்வதை பார்த்த ஸ்ருதிக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போலிருந்தது. ஸ்ருதி அந்த டாக்குமெண்ட் பற்றி பேசும்போது ஏனோ அவன் இப்போது பேச்சை மாற்றுவதைப் போல உணர்ந்தாள். அவன் இப்படி நடந்து கொள்வது ஏனோ ஸ்ருதிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அஜய் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்றும் தோன்றியது. இதனால் அவர்களின் நெருக்கத்தில் விலகல் வர ஆரம்பித்தது. அஜயும் கொஞ்சம் பிஸியாகிப் போனதால் இரவு மிகவும் தாமதமாக வர ஆரம்பித்தான். சில நேரம் திட்டமிட்ட நேரத்தை விட மிகவும் தாமதமாக வந்தான். இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக இருவரும் சரியாக பேசிக்கொள்ளாமல் அவரவர் வேலையில் ஈடுபட்டனர். நாட்கள் செல்லச் செல்ல ருத்ரன் மற்றும் அனன்யாவின் திருமண ஏற்பாடுகள் முழுவீச்சில் தொடங்கின. முதலில் நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்தது. கேசவன் தன் சொந்த ஊரில் தனது சொந்த பந்தங்களை அழைத்து மிகவும் ஆடம்பரத்துடன் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருந்தார். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்திருந்தார். ருத்ரனை தவிர அங்கு அனைவரும் வந்து சேர்ந்தனர். கடைசி நிமிடத்தில் அவனுக்கு சில அவசர வேலைகள் வந்துவிட்டதால் அவன் நேரடியாக நிச்சயதார்த்தத்திற்கு வருவதாக சொல்லியிருந்தான். அனன்யா முதலில் இதற்காக வருத்தப்பட்டாள். ஆனால் ருத்ரனின் பின்னால் இருக்கும் பல ஊழியர்களை கருத்தில் கொண்டு அதுவே முக்கியமானது என்று அமைதியானாள். ருத்ரன் இந்த திருமணத்திற்காக மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருந்தான். முக்கிய வேலை என்பதால் மட்டுமே அரைமனதோடு வேலையை பார்த்து கொண்டிருந்தான். இல்லையெனில் ஒவ்வொரு நிகழ்விலும் அவளுடனே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். நிச்சயம் முடிந்த 2 நாட்கள் கழித்து திருமண ஏற்பாடுகள் செய்ய இருந்தனர். இதனால் அனைவரும் அவரவர் வேலையில் மும்முரமாக இருந்தனர். மணமகள் அறையில் அனன்யா குளித்துவிட்டு வாஷ்ரூமிலிருந்து வெளியே வந்தபோது அவள் இன்னும் தயாராகாமல் இருப்பதைக் கண்ட கோமதி கவலையான முகபாவனையுடன், என்ன அனன்யா இதெல்லாம்? நீ இன்னும் ரெடி ஆகலையா? கெஸ்ட் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மருமகன் வேற எப்ப வருவாருன்னு சரியா தெரியல.
அட்லீஸ்ட் நீயாவது கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாகி வரலாம்ல. சொந்தக்காரங்க எல்லாரும் எங்க அனன்யான்னு கேட்டுட்டே இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே அனன்யாவின் உடைகளையும் பொருட்களையும் வெளியே எடுத்துக் கொண்டிருந்தார். தன் அம்மா புலம்புவதை பார்த்த அனன்யா புன்னகைத்து அவரை பின்னாலிருந்து அணைத்துக் கொண்டு தோளில் தலை சாய்த்தவள். ஏன் டென்ஷன் ஆகுறீங்கம்மா? இது வெறும் நிச்சயதார்த்தம்தான். இதுக்கே இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க. அப்புறம் கல்யாணத்துல என்ன பண்ணுவீங்களோ தெரியல. இது நம்ம விருப்பத்துக்காக பண்ற கல்யாணம் தானே. இதுக்கு ஏன் இவ்ளோ உடம்ப அலட்டிக்கிறீங்க என்றாள். அனன்யா சொன்னதை கேட்ட கோமதி புன்னகையுடன் அவள் கன்னத்தில் கை வைத்து, எனக்கு தெரியும் அனன்யா, நீ கல்யாணம் பண்றது ஒண்ணும் இது முதல் தடவை இல்ல. ஆனா உங்க அப்பா இது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா நினைக்கிறாரு. அதனால அவரு ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா உனக்கு கல்யாணம் செய்யணும்னு நினைக்கிறாரு. பொண்ணுக்காக செய்யறதுல எந்த தப்பும் இல்லையே என்று சொன்னார். அனன்யா அவர் முன்னால் வந்து நின்று அவரின் கையை பிடித்து, சரிதாம்மா, ஆனா எதுக்காக உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் செய்யணும்? நான் தான் எதுவும் ஆடம்பரமா தேவையில்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. எனக்கு சிம்பிளா கல்யாணம் பண்ணா போதும்மா. உங்க பொண்ணுக்கு நார்மல் தான் ஸ்பெஷல். ஏன்னா இந்த கல்யாணத்துல உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் சந்தோஷம் மட்டும்தான் தேவை. வேற எந்த ஆடம்பரமும் தேவையில்ல என்று கூறினாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.